வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான எக் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பிரியாணியெல்லாம் சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சது உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. அது நல்லா எண்ணெயில் நம்ம நல்லா பரட்டி விட்டுடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்படி வர ஸ்டேஜில் தான் அடுத்தடுத்த நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த எக் கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் முன்னைக்கும் இப்போ நல்லாவே கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரையிலும் நல்லா நம்ம எண்ணெயில் பரட்டி விட்டுறலாம். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணையில் நமக்கு மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக செய்யுங்க. இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ் இருந்ததுனால 2 தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 1 தக்காளி போதும். இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அது நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுறணும். நல்லா பரட்டியாச்சு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஆனியன் நல்லா எண்ணெயில் பரட்டியாச்சு. அதாவது கொஞ்சம் கலர் மாறுற வரையிலும் நல்லா பரட்டிக்கோங்க. இது ஃப்ரைடு ஆனியன்ஸ் வேண்டாம். ரொம்ப கிறிஸ்பினஸ் இல்லாமல் கொஞ்சம் வதவதப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை உள்ளே சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இப்படி சென்டரில் கட் பண்ணிட்டு இதை இப்படி திருப்பி போட்டாச்சு அந்த கிரேவியில். இப்போ அந்த முட்டை ஃப்ரண்ட் சைடு வெந்த மாதிரி இப்போ பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இப்படி ஸ்பூன் வச்சுட்டு இல்லை ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு திருப்பி போடுங்க. அப்போ தான் உடஞ்சிராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறமா நல்லா பரட்டி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அது நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அந்த மீதி உள்ள ஆனியன்ஸ் அதுவும் மேலே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட எக் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நானோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஒயிட் ரைஸு சுட சுட தக்காளி ரசமோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எக் இருந்ததுன்னா ஒன்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.